அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஏ போல்ஸ். இன்று ஜூன் 19ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். முழுக்க டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ இது முழுக்க நியூஸ் மட்டும்தான். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபிலிஸ்ட் அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசர்லாம் நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து உங்கள் விடுங்க. நான் ஒரு செபிலிஸ்ட் அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட பகிர்ற மாதிரி உங்களோட பகிர்றேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர் தான். நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. நம்ம சேனல் முழுக்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ். நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஸ்க்ளைமர், இதெல்லாம் வழக்கம் போல் சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் சொல்லித்தாகணும். நீங்கள் ரெகுலராக பார்க்கிங்கன்னா ஒரு தடவை டிஸ்க்ளைமர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டே வந்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ரெக்கார்டேட் தான். அது டிவெண்டுக்கான ரெக்கார்டேட்டு. அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது கல்பத்தரு ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் 1149 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 8 ரூபா டிவெண்டர் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவெண்டில் ஒரு 3/4% வருது. இதற்கான ரெக்கார்ட் டேட் எஸ்டேட் வந்து 28 ஜூன் 2024. செக்டார் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க கல்பத்தரு. அடுத்து பார்த்திங்கன்னா சன் ஃபார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 1504 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 5 ரூபா டிவெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 1/4%. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 12 ஜூலை 2024. இதோட பேமெண்ட் பார்த்திங்கன்னா 16 ஆகஸ்ட்டுக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் செலுத்திடுவோம்னு கம்பெனி சொல்கிறாங்க. செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்காங்க. வருஷத்துக்கு 2 டிவெண்ட் தராங்க நம்ம சன் ஃபார்மா. ஜாஸ் கவுஜிங் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 738 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 2 ரூபா பைசா டிவெண்டாக தராங்க. டிவெண்டில் ஒரு 1/4% வருது. இதற்கான ரெக்கார்டு வந்து 30 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க. கிளாரா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 208. போனஸ் ஒரு நல்ல ஒரு சூப்பரான போனஸை ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. 4:1, அதாவது 4:1. ஸோ நான் ஒரு ஷேர் வச்சுருந்தா 4 ஷேர் போனஸாக கிடைக்கும். ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை நம்ம 5ஆல் வகுத்தோம்னா அதுதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்ட் டேட் தான் நீங்கள் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணால் நம்மளுக்கு போனஸ் வந்து 4:1 கிடைக்கும். ஸோ ஒரு ஷேருக்கு 4 ஷேர் போனஸ் கிடைக்கும். பட் ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆயிரும். செக்டர் பேக்கேஜிங்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவெண்ட் தராங்க நம்ம கிளாரா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஆயுஷ் ஃபுட் அண்ட் ஹெர்ப்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 281. இன்றைக்கி ஸ்பிட் அறிவிப்போம் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. நம்மளால் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 1:10 ஸ்பிட் தராங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதை 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேரு 10 ஷேராக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை நீங்கள் 10ஆல் வகுத்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதற்கான ரெக்கார்ட் எஸ்டேட்டை வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி தான் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூட ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் கழிச்சு தான் ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெக்கார்ட் வரும். செக்டர் பார்த்திங்கன்னா பேக்கேஜ் ஃபுட்ஸில் இருக்காங்க. டிவெண்டுமே எதுவுமே தரதில்லை இந்த கம்பெனி. சாப்பேர்ஸ் ஃபுட்ஸ் இந்தியா லிமிடெட் 1559 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஸ்பிட் இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. 1:5 அறிவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கதை 2ஆக மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேராக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் 5 ஷேராக மாறுது. ஸோ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸை 5ஆல் வகுத்திங்கன்னா அதுதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. எக்ஸிட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கூடிய விரைவில் வரும். எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செக்டர் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. சாப்பேர் ஃபுட்ஸ் இந்தியா லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்கும்போது சில கம்பெனிக்கான ஆர்டரு. அதில் ஃபஸ்ட்டாக பார்க்குறது சோலாக்ஸ் எனர்ஜி லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 1443. இவங்களுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணல. 3080 ஸ்மார்ட் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு, அதாவது ஸ்ட்ரீட் லைட் ஆரம்பிக்கிறதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ராஜ் ஆஃபீஸர், பீகாரில் உள்ள ஒரு பஞ்சாயத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3080 சோலார் ஸ்ட்ரீட் லைட் அமைக்கிறதுக்கான ஆர்டரு. ஸோ எவ்வளோங்கிறத மென்ஷன் பண்ணல கம்பெனி. மார்கோ கேபிள்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் லிமிடெட் 43 ரூபா கரண்ட் ப்ரைஸு. ஒரே கம்பெனி 2 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஆர்எம்சி சுவிட்ச் கியர்ஸ் லிமிடெட். ஒன்று பார்த்திங்கன்னா 3,11,00,000, இன்னொன்று வந்து 1,55,00,000. டோட்டலாக பார்த்திங்கன்னா 4,67,00,000க்கான ஆர்டரு. ஸோ நல்ல ஒரு டிசைனான ஆர்டர் தான். மார்க்கோ கேபிள் அண்ட் கண்டக்டர்ஸுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து எமிகான் எலக்ட்ரான் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 2085 33,11,00,000க்கான ஆர்டரு. கொடுத்தது நம்ம சிகர்னேனி கொலேரிஸ் கம்பெனி லிமிடெட். அடுத்து காவேரி டெலிகாம் ப்ராடக்ட் லிமிடெட் 118 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 109 மில்லியனுக்கான இந்தியன் ரூபாய்க்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கம்பெனி யார் கொடுத்தாங்கிறத கம்பெனி மென்ஷன் பண்ணல, பேரை மென்ஷன் பண்ணல, சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க. ஸோ ப்ளூ பேப்பர் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 285 9,57,00,000க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா 3M இந்தியா லிமிடெட் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க ப்ளூ பேப்பர் லிமிடெடுக்கு. அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். வர இருக்கும் போர்ட் மீட்டிங்கில் இது குறித்து முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கம்பெனி. எடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருக்குது. சில நேரம் நிறைய கம்பெனிகள்
இல்லை நாங்கள் அதை சொன்ன மாதிரி செய்ய முடியாது, எங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அதை மறுக்கவும் செஞ்சுருவாங்க. ஸோ அதனால் இது கேரண்டி கிடையாது. பட் ஒரு 90% ஸ்டாக் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. அதை நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கும்போது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 5313 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 26 ஜூனில் தான் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் கொடுத்தானே முழுக்கப்படும் சொல்கிறாங்க. அதான் ஃபைனல் டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 22 ரூபா கொடுத்துட்டாங்க ஃபெப்ரவரியில். ஸோ இவங்களும் நல்ல ஒரு வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இது 2வது டிவிடெண்டாக இருக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. செக்டார் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் இருக்காங்க. டிகே என்டர்பிரைசஸ் குளோபல் லிமிடெட் 66 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 27 ஜூனில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா நல்ல டிவிடெண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு ரூபா 50 பைசா இல்லை 50 பைசா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. செக்டார் வந்து இவங்க வந்து வேறு ஏதோ செக்டரில் இருக்காங்க. நான் காப்பி பேஸ்ட்டில் தப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ அதை மன்னிச்சிருங்க. சாக்குமா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 36. ஜூலை 1ஆம் தேதி போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் குறித்தாலும் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனியால் கொஞ்சம் ரிசர்வ் வச்சுருக்காங்க. அந்த ரிசர்வ் வந்து போனஸாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கணும் 1 ஜூலையில் இந்த மாதிரி போனஸ் அறிவிக்கிறாங்கிறத. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க சாக்குமா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். அடுத்து கார்மெண்ட் அண்ட் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் லிமிடெட் 6 ரூபா 78 பைசா கரண்ட் ப்ரைஸு. ஸோ எல்லாமே பெனி ஸ்டாக் தான். ஸோ ரிஸ்க்குங்கிறது இது கூடயே பிறந்தது தான். நான் இது வந்து எந்த ஸ்டாக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அது பெனி ஸ்டாக்குங்கிறத மென்ஷன் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி போர்டு மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா 8 ஜூலையில் இருக்குது. அந்த 8 ஜூலையில் வந்து போனஸ் குறித்தான முடிவெடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ இவங்கள்ட்டையும் கொஞ்சம் ரிசர்வ் இருக்குது. ஸோ அதுலேயும் போனஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்பெனி சொல்கிறாங்க. செக்டர் வந்து கார்மெண்ட் அண்ட் அப்பரல்ஸில் இருக்காங்க. கார்மெண்ட்ஸ் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் லிமிடெட். அடுத்து இன்றைக்கி நியூஸ் முடிஞ்சுது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.